வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் கம்மியாக இருக்க மாதிரி பிஸ்னஸ் ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக பாருங்க. அது என்ன பிஸ்னஸ் ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவர் டூல்ஸை நீங்கள் வாங்கி அதை ரெண்டல் கொடுக்கறது மூலியமா நல்ல ஒரு ஏர்னிங்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன டூல்ஸ் நீங்கள் வாங்கணும், இப்போதைக்கு டாப் 10ல ட்ரெண்டிங்ல இருக்க டூல்ஸ் என்னென்ன மக்களுக்கு தேவைப்படுது, அந்த டூல்ஸ் என்ன ப்ரைஸ் வரும், ஸோ அந்த டூல்ஸை நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன மாதிரி மிஷினரிஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், கட்டிங் மிஷின், வெல்டிங் மிஷின், டைல் கட்டர் மிஷின், லேடர் அண்டு ஸ்டூல், வெல்டிங் மிஷின், இது எல்லாமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மிஷினரி மட்டுமே உங்களுக்கு இருந்தாலே போதும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஒரு பேசிக்கான மிஷினரி மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதும். இந்த மிஷினரியை வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸுமே இந்த பிஸ்னஸில் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயினாக உங்கள் ஏரியாவில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு சோர்ஸ் இருக்கணும். சோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த மிஷினரியோட தேவை இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஷாப் எடுத்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் வீட்டிலே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் இந்த மிஷினரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷினரிஸோட ப்ரைஸ்லாம் என்ன ப்ரைஸ் இருக்கும், என்ன பட்ஜெட்டில் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரில்லிங் மிஷின்லாம் உங்களுக்கு வெறும் 2600 ரூபாயிலேருந்து கிடச்சிட்டு இருக்கு. பிரேக்கர் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபாய்க்கே கிடைக்குது நமக்கு. வெல்டிங் மிஷின்லாம் 7800 அந்த பட்ஜெட்லேயே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கிரைண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2300லேயே உங்களால் வாங்க முடியும். ராட் கட்டிங் மிஷின்லாம் ஒரு 5500 இருந்தாலே போதும், உங்களால் வாங்கலாம். ஸோ டைல் கட்டர் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. லேடரு, ஸ்டூலு, இது எல்லா செட்டப்புமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேடர், ஸ்டூல் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 1400 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். ஸோ டோட்டலாக ஒரு 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். நம்ம சொன்ன இந்த மிஷினரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்கள் ரெண்டல் கொடுக்கறது மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க்குக்கு போகணும், நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய மிஷினரி உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மிஷினை எந்த டூலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அந்த மிஷினரியில் ஒரு சின்னதாக ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த மிஷினை நீங்கள் எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஏரியாவில் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் இந்த மிஷினை ரெண்டல் கொடுக்கலாம். இப்போ தெரியாதவங்க யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் அந்த மிஷினரி ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு பர் டே ரெண்ட் எவ்வளோன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ரெண்ட்டுக்கு அவங்க கிட்டேருந்து அந்த ரெண்ட்டை வாங்கிக்கிட்டு மிஷினை ரிட்டர்ன் வாங்கும்போது அந்த மிஷினை கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக உங்களுக்கு செக் பண்ண தெரிஞ்சுக்கணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம மிஷினரிலாம் வாங்கிட்டோம், ஸோ எந்த மிஷினுக்கு எவ்வளோ ரெண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின், இது எல்லாத்தையுமே பர் டே ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 இப்போ நார்மலாக சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கட்டிங் மிஷின் பெருசு நீங்கள் ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 200 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். பிரேக்கர் மிஷின் 500 பர் டே சார்ஜ் பண்ணலாம். வெல்டிங் மிஷின் 400 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். டைல் கட்டர் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா 300 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். லேடரு, ஸ்டூலு, இதை நீங்கள் ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா பர் டே 80 ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இப்போ கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், இது ரெண்டு மட்டுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு 300 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை தாண்டி மிஷினரிஸ் நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 500க்கு குறையாமல் உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் இருக்க கார்பெண்டர், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், கொத்தனார், இன்ஜினியரு, ஸோ இவங்க கூடலாம் நீங்கள் ஒரு டைப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்க மிஷினரி எல்லாமே தேவைப்படும். ஸோ அவங்க கூட நீங்கள் டைப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஷினரி எல்லாத்தையுமே இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸை விட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக உங்ககிட்டே எல்லா மிஷினரிஸுமே ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லா நாளுமே ரெண்ட் கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
அடுத்து அவங்களுக்கு என்ன மிஷினரி தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து டெவலப்புமே பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன மிஷினரி தேவைப்படுது, ஸோ அந்த மிஷினரியை நீங்கள் உங்கள் ஏரியாவில் இல்லாத மிஷினரி நீங்கள் வாங்கி வைக்கிறது மூலயமா உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ தெரியாத ஆட்கள்கிட்ட வந்து உங்கள் மிஷினரியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ ஒருவேளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த மிஷினுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வாங்கிக்கிட்டு அவங்க ஐடி ப்ரூஃபை வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். தெரியாத நபருக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவுமே வாங்காமல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மிஷினரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதுவே உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமலே நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து மிஷினை வந்து நல்ல கண்டிஷனில் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. திரும்ப ரிட்டர்ன் கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த மிஷினில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு வந்து செக் பண்ண தெரியணும். ஸோ செக் பண்ண தெரியலை அப்படின்னா அந்த மிஷினில் என்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்த கஸ்டமருக்கு நீங்கள் அந்த மிஷினை கொடுக்கும்போது அது இன்கேஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் ஏற்பட சான்சஸ் இருக்குது. அதனால் மிஷின் ரிட்டர்ன் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினோட சர்வீஸ் காஸ்ட்டு. நீங்கள் உங்கள் மிஷின் வந்து கண்டினியூவாக நீங்கள் ரெண்ட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மிஷினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும். ஸோ அந்த இதை எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மிஷினை பற்றி நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ வெல்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின் அப்படின்னா, ஸோ அந்த மிஷினுக்குள்ளே என்ன ஸ்பேர் இருக்குது, அதை எப்படி மாற்றணும் அப்படின்ற ஒரு நாலேஜ், ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்பேரை மட்டும் நீங்களே வாங்கி அதை வந்து நீங்களே ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டையுமே இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இது எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அதுபடி நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் பெரிய லாஸ், பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது எதுவுமே வந்து இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.